அத்த என்ன தேய்க்கிறது பெருசு கிடையாது, நல்லா மசாஜ் பண்ணி விடு. ஒரே சூடா கிடக்கு, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் எரியுது. தெரியும்டா, எல்லாம் தெரியும். சொன்ன பேச்ச கேட்டாதானே ஊர்ல எங்க பிரச்சனை நடந்தாலும் முதல்ல போய் நிக்கிற. அப்புறம் இருக்கிற சூடு ஃபுல்லா கண்ணுல இறங்காம ஜில்லுனா இருக்கும். நம்மள சுத்தி நம்மள கோவப்படுத்துற மாதிரி பிரச்சனை வந்தா தலைக்கு ஏறதானே செய்யும். மாறா, கொஞ்சம் பொறுமையாவும் இருக்கணும்டா. முன்ன மாதிரி இல்லல்ல. இப்போ வீரா நம்ம மாவட்டத்தோட கலெக்டர். நீ என்ன தப்பு பண்ணாலும் அந்த கெட்ட பேரும் அவளதானே வந்து சேரும். அதிகாரிங்க அவளதான் நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க. பாவண்டாவ ஊர்ல இருக்கிற பிரச்சனையை பாப்பாளா, இல்ல வீட்டுல இருக்கிற பிரச்சனையை பாப்பாளா, இல்ல நீ போய் வம்பிழுத்துட்டு வர பிரச்சனையை தான் பாப்பாளா? எதான அவ பாப்பா, நீயே சொல்லு. அதெல்லாம் விடு, பாத்துக்கலாம். மாறா, நீ விளையாட்டாவே இருக்க. அவன் மட்டும் உன் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்துட்டு தான் என்னடா ஆகுறது? அவன் என்ன பண்ணிருவான்? அதிகபட்சம் என்ன பிடிச்சி ஜெயில வைப்பானா? வைக்கட்டும், எனக்கு அதுல எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அதுக்கு பயந்தெல்லாம் ஏன் முட்டாட்டியே தப்பா பேசுறவனால அப்படியே விட்டுட்டுலாம் இருக்க முடியாது. இன்னும் நல்லா பேசுங்க ராஜா, இன்னும் 4 வாரத்தை எக்ஸ்ட்ரா கூட பேசுங்கன்னு சொல்லி தயங்கி எல்லாம் என்னால வர முடியாது. எவன் பேசினாலும் வாய உடைச்சிருவேன். டேய், சும்மா இருக்க மாட்ட நீ? சொல்லிக்கிட்டே இருக்க, மறுபடியும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. மாறா, நீ பண்றதெல்லாம் சரியில்லை. இதுக்கப்புறம் நீ பொறுமையா தான் இருக்கணும். ஏன்னா வீரா பழைய வீரா கிடையாது. நீ என்ன தப்பு பண்ணாலும் அது அவ பேரை தான் பாதிக்கும். இங்க பாரு, இப்ப நீ அவளை படுத்தின அவமானத்துக்கு நீ அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். நோ 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 நோ, நெவர். நெவரா? ஆளை பாரு, அப்படியே கிள்ளிடுவேன். ஒழுங்கு மரியாதையே மன்னிப்பு கேளு. தப்பு நீ தானே பண்ண. அவ பாவம்டா. யாரு அவ பாவம்? எல்லாம் தலைவிதி. சரி, நான் கேட்க ட்ரை பண்றேன். நீ ஒழுங்கா என்னை தேய். அம்மா, சொன்ன பேச்ச கேக்குறது கிடையாது. ஐ வில் திங்க் அபவுட் இட். நல்லா தேய். என்ன அப்படி நல்லா மசாஜ். ஆயில் மசாஜா? ஆமா, வேற என்ன? பார்த்தா எப்படி தெரியுது? இவரு என்ன பண்றாருன்னு ஆயில் மசாஜ் பண்ற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தான்ல, அதான் எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கேன். அதான் வாரம் போயிட்டு வந்துனுக்குதே. டேய், என்ன 3 வேளையும் சோத்து தின்னுட்டு எந்த வேலையும் பண்ணாம இருக்கறனால வாய் இஷ்டத்துக்கு பேசுவியா? அடிங்க, கிராஷ் பண்ணிடு. மன்னிச்சிருப்பா. அவனை விடுறா. அதுக்கு வேற தனியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறியா? அப்படியே மண்டில கொட்டாத. டேய், இங்க பாரு, நல்லா எண்ணெய் தேய்ச்சாச்சு. நீ போய் கொஞ்ச நேரம் வெயில்ல நில்லு. அப்பதான் சூடெல்லாம் குறையும். எந்திரிச்சு போ, நான் போய் சுடு தண்ணி போட்டு வைக்கிறேன். ஓகே, போ. என்ன பண்ணாலும் என்னவா கலாய்க்கிற? வாடா, சட்டையை கழட்டிட்டு வெயில்ல நிக்க வைக்கிறேன். மாறா, வீரா உன் மேல ரொம்ப கோவமா இருக்காடா. இருக்கட்டும். டேய், நீ போய் அவகிட்ட சாரி கேளுடா. சும்மா இருங்க. நான் தப்புன்னு சொல்றீங்களா நீங்க? டேய், இல்லடா, அது இங்க பாருங்க, நானா இருக்க போய் அடிச்சுட்டு மட்டும் வந்தேன். அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா 2 பேர்த்த மர்டர் பண்ணிருப்பீங்க. அப்படி பேசினானுங்க அவனுங்க. டேய், புரியுதுடா. ஆனா இப்ப வீரா கலெக்டரால இருக்கா. இந்த பாரு, வீராவை 4 பேரு தப்பா பேசுவாங்கல்ல. நீ போய் சாரி கேட்டுறா, தயங்காதடா. உன் மேல ஆக்ஷன் எடுத்துட போகுதுடா. இல்லப்பா, நான் போய் பேசினேன்னு வச்சுக்கோங்க, ஓவரா சீன் போடுவா. அவ என்ன ஆக்ஷன் எடுக்கிறாளோ எடுக்கட்டும். டேய், ஐயோ, இவன் இப்ப சொன்ன கேட்காம போறாங்க. எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறது? வீரா, வீரா, கணிக்குட்டி, படிச்சுக்கிட்டு இருக்கியா தங்கம்? படி படி படி, நல்லா படிக்கணும். இந்த அம்மாக்கு படிப்பே ஏறல. 10ஆம் கிளாஸ் ஃபெயில். அதுக்கப்புறமும் அட்டெம்ப்ட் அடிச்சு என்ன ஸ்கூல்ல சேர்த்து விட என் வீட்டுல எவ்வளவு முயற்சி பண்ணாங்க தெரியுமா? நான் போகவே இல்லையே. ஆனா இப்ப அதுக்காக நான் எவ்வளவு வருத்தப்படுறேன்னு தெரியுமா? நானும் ஒழுங்கா படிச்சிருந்தேன்னு வைய, வீர மாதிரி நானும் ஒரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரியா இருப்பேன். எனக்கும் இந்த மாதிரி கொடுமை எல்லாம் நடந்திருக்காதுல்ல. கனிக்குட்டி, நியாயமா இருக்கணும்டா. நல்லா படிச்சு பெரிய பதவிக்கு போகணும்.
எங்க போனாலும் நீதி நேர்மை இது ரெண்டுத்தையும் விட்டுறவே கூடாது. ம்? அதுதான் நம்ம குடும்பத்தோட அடையாளம். உன் தாத்தாவும் அப்படிதான், உன் சித்தியும் அப்படிதான். நீயே பாரு, கடமனை வந்துட்டா பிடிச்சவங்க பிடிக்காதவங்க யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டா. தப்பு பண்ணா தப்புதான். அந்த மாதிரி நேர்மையா இருக்கணும்டா தங்கம். ம்? நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆகணும். ம்? நல்லா படி. ம். எழுது. வீரா, ம் நீ எப்பவுமே நேர்மையா தான் இருப்பியா? ஆமா, அப்பதான் நம்ம யார்கிட்டயும் எதுக்காகவும் கை கட்டி நிக்க வேண்டிய நிலைமை வராது. நேர்மையாவும் உண்மையாவும் இருந்துட்டா அது உங்களுக்கு பெரிய தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும். தப்பு பண்றவன் நம்ம கிட்ட பேசவே பயப்படுவான். நேர்மைங்கிறது பெரிய சொத்துடா தங்கம். அதெல்லாம் நீ அனுபவிக்கும் போதுதான் உனக்கு புரியும். ஏன் வீரா, நான் தப்பு பண்ணாலும் தண்டனை கொடுப்பியா? ஏன் மேலேயே ஆக்ஷன் எடுப்பியா?